முனிஸ் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் 10ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணக்கில் பயிற்சி 2.4 உள்ள 2வது கணக்கில் 2வது கணக்கு பார்ப்போம். இது உங்கள் புக்கில் பக்கம் 56 இருக்குது. பின்வரும் எண்ணாவது உறுப்புகளை கொண்ட தொடர் வரிசைகளின் முதல் 4 உறுப்புகளை காண்க. முதல் 4 உறுப்புகள் அப்படின்னா n = 1 சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். அப்புறம் 2வது உறுப்புக்கு n = 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 3வது உறுப்புக்குன்னா n = 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 4வது உறுப்பு n = 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம n = 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1ன்னா n இருக்கிற பிளேஸில் நம்ம 1ங்கிறத ப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ a1 = -1 ஹோல் பவர் n-க்கு பதிலாக 1 1 + 1 × 1 n இங்கே இருக்குது 1 + 1. இப்போ -1 1 + 1 2 -1 the whole square × 1 × 2 இப்படி வரும். -1 the whole square 1 1 × 1 × 2 ஓரன் 1 ஓரன் 2 அப்போ 2 முதல் உறுப்பு 2. இப்போ 2வது உறுப்பு இதே மாதிரி கால்குலேட் பண்ணுவோம். a2 -1 2 + 1 பெருக்கல் 2 பெருக்கல் 2 + 1 3. இப்போ -1 ஹோல் பவர் 3 அதாவது -1³ இந்த 2 × 3 6 -1 க்யூபோட ஆன்சரு -1 அதை 6ஆல் மல்டிபிள் பண்ணும்போது -6. இதே மாதிரி a3 கால்குலேட் பண்ணுவோம். -1 ஹோல் பவர் 3 + 1 + 3 n-க்கு n + 1 4. இப்போ -1 the whole power 4. இப்போ 3 × 4 4 12. -1 ஹோல் பவர் 1 1 1 பெருக்கல் 12 12. அடுத்து a4 நம்ம n இருக்கிற இடத்துல 4 ப்ளேஸ் பண்ண போகிறோம். -1 ஹோல் பவர் 4 + 1 பெருக்கல் 4 n-க்கு n + 1 4 + 1 5. இப்போ -1 ஹோல் பவர் 5 பெருக்கல் 4 × 5 20 4 5 20. இப்போ -1 ஹோல் பவரில் ஒற்றை எண்ணாக இருந்தாலே நமக்கு ஆன்சர் வந்து -1 தான் வரும். அப்போ -1 பெருக்கல் 20 = -20. இப்போ எடுத்து எழுதுவோம் ஆன்சரை. 4 உறுப்புகள் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். முதல் 4 உறுப்புகள் ஃபஸ்ட்டு நம்ம கிடச்சிருக்கிறது 2, அப்புறம் -6, அடுத்து 12, அடுத்து -20. இதுதான் அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர். அடுத்த வீடியோவில் அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.